Hello students, welcome to Curious Science Minds channel. In this video, we are going to see about standard 10th science unit number 2 optics. Name of the lesson வந்து opticsல solved problemsல page number 28ல இருக்கிற problem number 2 பார்க்க போறோம் இந்த வீடியோல. So question பார்க்கலாம் பாருங்க. A beam of light passing through a diverging lens of focal length is 0.3 meter. Okay, appear to be focused at a distance 0.2 meter behind the lens. Find the position of the object. ஓகேவா, ஒரு பீம் ஆஃப் லைட் வந்து பாஸ் ஆகுது எங்கே அப்படின்னா டைவர்ஜிங் லென்ஸ். ஃபஸ்ட்டு டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா கான்கேவ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து கன்வர்ஜிங் லென்ஸு, கான்கேவ் லென்ஸ் தான் டைவர்ஜிங் லென்ஸு. ஃபோக்கல் லென்த் எவ்வளோ அப்படின்னா 0.3 மீட்டர். அப்பியர்ஸ் டு பி ஃபோக்கஸ்ட் அட் அ டிஸ்டன்ஸ் 0.2 பிஹைண்ட் த லென்ஸ். இதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், பிஹைண்ட் த லென்ஸு. ஸோ பாருங்கள், ஒரு கான்கேவ் லென்ஸ்னால் கன்வர்ஜிங் லென்ஸ், டைவர்ஜிங் லென்ஸு. அது எப்படி இருக்கும், இந்த மாதிரி லென்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ஆப்ஜெக்ட் வந்து எப்போ வச்சுருக்காங்க எவ்வளோனா பிஹைண்ட் த லென்ஸு, லென்ஸுக்கு பின்னாடி எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க அப்படின்னா 0.2 மீட்டர். அதோட ஃபோக்கல் லென்த் எவ்வளோ அப்படின்னா 0.3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த பொசிஷன் கேட்டிருக்காங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இமேஜோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், எந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்ட் வச்சுருந்தா இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த இடத்துல அந்த இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போயிடலாம். ஸோ சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா கான்கேவ் லென்ஸ் அப்படிங்கிறது வச்சு என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸோ இதில் மிரருக்கு லென்ஸுக்கு பிஹைண்டில் இருக்குது, கரெக்டாக. ஸோ பிஹைண்டில் இருக்கும் போது நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டா எல்லாமே மைனஸ். எப்படி நம்ம நம்பர் லைனில் லெஃப்ட்டில் வந்தால் மைனஸு அண்டு ரைட் சைடில் போனால் ப்ளஸ் போடுவோம்ல, நம்ம மேக்ஸ் ஜாமெண்ட்ரி கிராஃப்லலாம் போடும்போது அதே மாதிரி தான். ஸோ இங்கே மிரருக்கு பிஹைண்டில் இருந்ததுன்னா மைனஸு, மிரருக்கு பேக் நெக்ஸ்ட் சைடில் இருந்ததுன்னா அது வந்து ரைட் சைடில் இருந்ததுன்னா ப்ளஸ். ஸோ இந்த பக்கம் மைனஸு, இந்த பக்கம் ப்ளஸ். ஸோ அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெட் மீ கோயிங் டு ரைட்டு ஃபோக்கல் லென்த். ஓகே, ஸோ ஃபோக்கல் லென்த்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ எஃப், லெட்டர் எஃப் இஸ் ஈக்குவல் டு 0.3 மீட்டர். கொடுத்துருக்கிற டேட்டா வந்து 0.3 மீட்டர் தான், ஆனால் நான் மைனஸ் போட்டுக்கிறேன். ஏன் மைனஸ் போடுறேன்னா இது லென்ஸுக்கு பிஹைண்டில் இருக்கிறதுனால நான் மைனஸ் போடுறேன். ஓகேவா, அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், இமேஜோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இமேஜ் டிஸ்டன்ஸோட லெட்டர் என்னதுன்னா V, which is equal to 0.2 மீட்டர். இதுக்குள்ளேயும் நான் மைனஸ் போடுறேன் பிகாஸ் இது பிஹைண்ட் த மிரரில் இருக்கிறதுனால. ஓகேவா, ஸோ என்ன கேட்டிருக்கிறாங்க, பொசிஷன். ஸோ ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து U, which is equal to question mark. ஸோ எஃப் ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்குறாங்க, இமேஜ் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த மூணுக்கும் உள்ள ரிலேஷன் என்னதுன்னு சொல்லி அந்த ஃபார்முலாவை நம்ம இந்த கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபார்முலா. ஸோ இது லென்ஸ் கொடுத்துருக்கனால லென்ஸோட ஃபார்முலா எழுத போகிறோம். ஸோ லென்ஸ் ஃபார்முலா 1/f which is equal to 1/v minus 1/u. ஓகேவா, ஸோ 1 focal length is equal to 1 image distance minus 1 object distance. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம u மட்டும் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த u தான் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கிற uவை நான் மாடிஃபை பண்ணி இந்த ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரேன் பாருங்கள். ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இந்த பக்கம் வரும்போது அது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 1/u which is equal to 1/v minus 1/f. ஸோ இந்த எஃப்பை நான் எங்கே கொண்டு வரேன், இந்த இதை அப்படியே ரெண்டையும் வைஸ் வைஸாக இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாருங்கள், 1/u which is equal to 1/v வேல்யூ எவ்வளோ, மைனஸ் 0.2 மைனஸ் ஆஃப் 1/-0.3 ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ. ஸோ இங்கே ரெண்டு மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு ப்ளஸ்ஸு. ஸோ 0.2 ப்ளஸ் 1/0.3. ஸோ இது நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். இங்கே டெசிமலில் இருக்குது, ஃபஸ்ட்டு டெசிமலை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், மைனஸ் அதுக்காக 10ஆல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மைனஸ் 10/2 ப்ளஸ் 10/3.
ஸோ 2 டேர்ம்லையும் 10ஆல் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க டிஜிட் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ -10/2 + 10/3. ஸோ 2க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தால் 6. ஸோ இந்த 3யை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த 2 வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ -3 × 10 -30 + 2 × 10 20. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன் மஸ்ட் பி சப்ட்ராக்ட். ஸோ மைனஸ் கிரேட்டர் நம்பர் 30ங்கிறதுனால 30 - 20 10. கிரேட்டர் நம்பரோட சைன் வந்து மைனஸ். ஸோ -10/6. ஓகே. ஸோ இது வந்து 1/uவோட வேல்யூ. நமக்கு வேண்டியது u மட்டும் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ u = இது அப்படி நம்ம ரெசிப்ரோக்கலாக போட்டோன்னா u/1 = -6/10. ஸோ -6/10னா ஒரு டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும், -0.6 மீட்டர். ஸோ u அப்படிங்கிறது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். அப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் தட் இஸ் u which is equal to -0.6 மீட்டர், -0.6 மீட்டர். ஸோ இந்த டிஸ்டன்ஸில் தான் நமக்கு இமேஜ் ஆப்ஜெக்டை வச்சும் போது 0.2 சென்டிமீட்டர் மீட்டரில் நமக்கு இமேஜ் கிடைக்கும். ஓகேவா? Thank you, students.